Hi friends, welcome to Ekka Saree Creatives. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நெட் ப்ளவுஸ் தான். நெட் மேலே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். இந்த கிளாத்தில் வந்து நெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் லைவ் வீடியோவில் போட்டிருக்கேன். எதுவும் டவுட் இருந்தால் லைவில் பாருங்கள். இப்போ நம்ம இந்த நெட்டை வந்து ஃபிட் பண்ணி எப்படி இந்த நெட்டுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம், இதுக்கு மேலே எப்படி ரிங் நாட் ரோஸ் கொடுக்குறோம், எந்த மாதிரி ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெக்கில் வந்து அவுட்லைன் வந்து ஒரு 2 லைன் ஜரி கொடுத்துக்கலாம். நம்ம வந்து நெக் வந்து பெண்ட் எடுக்காமல் ஹார்ட்டின் நெக் மாதிரி ஷேப் இருக்குது. அதுக்கு வந்து 2 லைன் மட்டும் ஜரி கொடுத்துக்கலாம். மிஷினில் அடிக்கிறதுக்கு அதிகமான ஜரி தேவை வேண்டாம், 4 லைன் வேண்டாம். ஏன்னா நெட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஜரி கொடுத்தா அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஜரி இல்லாமல் வெறும் ஒர்க்கு மட்டும்தான் இருக்கணும். நம்ம தான் சும்மா மிஷினில் அடிப்படாமல் இருக்கிறதுக்காண்டி 2 லைன் ஜரி கொடுக்குறோம், தைக்கிறதுக்கு வசதியாக. பாருங்கள், 2 லைன் ஜரி கொடுத்துருக்கோம். அந்த லைனுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்காண்டி தான் அந்த லைனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த கம் போட்ட அந்த கிளாத் வந்து நம்ம தெரியாத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த சைடு வந்து நம்ம ரிங் நாட் ரோஸ் வந்து நம்ம போட போகிறோம். நெக் அவுட்லைன் கொடுத்துருக்க அந்த ஜரி பக்கத்தில் வந்து அதுலேயும் ஒரு ஜர்தோசி ஒர்க் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த பக்கமும் நம்மளுக்கு ஒர்க் வரும், ஆப்போசிட் சைடும் நம்மளுக்கு ஒர்க் வரும். இப்போ நெட்டு வந்து நம்ம 1.5 இன்ச்சு கேப்புக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம். நெட் கிளாத் வந்து கஸ்டமர் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும்னு சொன்னாங்க. ஸோ 1.5 இன்ச்சுக்கு நம்ம நெட்டு பதிச்சிருக்கோம். நெட்டு பதிச்சிட்டு இந்த சைடு நம்ம ரிங் நாட் ரோஸ் போடுறோம், அந்த சைடு ஜர்தோசி ஒர்க் வந்து நம்ம கொடுக்குறோம். இதுலேயும் நம்ம ரிங் நாட் ரோஸ் போட்டு ஜர்தோசி ஒர்க் வந்து இதில் லீஃப் மாதிரி நம்ம கொடுக்க தான் செய்வோம். சென்டரில் ஒரு 4 mm பீடு வந்து நம்ம வைக்கிறோம். அந்த 4 mm சுற்றி ஒரு வருஷம் மட்டும் நம்ம ரிங் நாட் வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ரிங் நாட் ரோஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. இப்போ கேப் வந்து ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இடையில 2 இன்ச்சு கேப் வந்து நம்ம வைக்கிறோம். அப்படி வச்சு வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக 2 இன்ச்சு வந்து சென்டரோடு வருது. இப்போ நம்மளுக்கு பேக் நெக்குக்கு கரெக்டாக அந்த சென்டரோட நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து கரெக்டாக வருது. இதே மாதிரியே ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 இன்ச்சுக்கு போட்டிருக்க அந்த ஃப்ரெஞ்ச் நாட் ரோஸை அதே மாதிரியே ரிங் நாட் ரோஸை அதே மாதிரியே நம்ம எல்லா கேப்புக்கும் நம்ம போட்டுக்கலாம். சென்டரில் மட்டும் ஒரு 4 mm பீடு வச்சுட்டு அதை சுற்றி ஒரு வருஷம் மட்டும் நம்ம கொடுக்குறோம். 2 ரோ கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பெரிய பூவாக தெரியும். நம்ம வந்து ஒரு ரோ மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூபா கையின் அளவு நீங்கள் ரவுண்டு போட்டுட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்கன்னா சரியாக வரும். அது 3 லேயர் கூட நம்மளுக்கு வந்துடும். அதனால் ஒரு சின்ன ரவுண்டு வரைஞ்சிட்டு நீங்கள் ரிங் நாட் போடலாம். அதுனா நம்மளுக்கு 2 லைன் வந்து 2 ரோ வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரே லைன் மட்டும்தான் 4 mm பீடை சுற்றி நம்ம ஒரு இதுக்கு மட்டும் நம்ம தரப்போகிறோம். ரிங் நாட் ஃப்ளவர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரியே தான். இதை வந்து நம்ம ஒரு ரிங் அளவுக்கு சுற்றி நம்ம கையில் வச்சுட்டு மெதுவாக நம்ம நீடியில் வந்து இழுத்தா போதும். அந்த நாட்டு விழுகிற அளவுக்கு சிக்கல் இல்லாமல். நம்மளுக்கு வந்து கம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நூல் சிக்க தான் செய்யும். அந்த படுற இடத்துல கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக செய்யணும். ஏன்னா நான் வந்து நெட் கிளாத் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி நம்ம கம் போட்டோம். அந்த கம்மில் போய் நூல் பட்டு கொஞ்சம் சிக்கல் விழுகத்தான் செய்யுது நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம பண்ணிக்கிறலாம். இது மாதிரி நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம ரிங் நாட் ரோஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஃப்ளவராக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றோம். இப்போ ரிங் நாட் ரோஸ் வந்து நம்ம நெட்டில் பாதியும் கிளாத்தில் பாதியும் வர்ற மாதிரி தான் நம்ம போடணும். அப்போ தான் நெட்லேயும் ஒர்க்கு தாங்கும். ஏன்னா நம்ம பாதி கிளாத் நம்ம கொடுக்குறோம் இல்லையா,
அதனால் நம்மளுக்கு நெட்டும் வந்து நம்மளுக்கு தாங்கிறதுக்காண்டி பாதி ஒர்க்கு நெட்லேயும் பாதி ஒர்க்கு கிளாத்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃப்ளவர் வந்து சென்டராக போடுறோம் அப்படின்னா நம்ம கொடி வரையும் போது பாதி வந்து நெட்லேயும் பாதி வந்து கிளாத்லேயும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து நெட்லேயும் கிளாத்லேயும் நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு தெரியும், அழகாக தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம ரிங் நாட் ரோஸ் போடணும்னாலும் போடலாம், ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவருக்கு போடலாம்னு போடலாம், பில்லியன் நாட் கூட நம்ம போடலாம். த்ரெட் ஒர்க்கும் நம்ம காமிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு நெட்டில் த்ரெட் ஒர்க் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா பீடு ஒர்க்காகவும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஒரு சூரியன் மாதிரி ஒரு பீடு வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரியோ இல்லை ஃபோரமம் பீடை வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரியோ நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாரீ கலர் வந்து இந்த மாதிரி லைட் பிங்க்கு, கோபால் பிங்க் கலரு. ஸோ அதனால் அந்த கலர் காட்டுறங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்குறோம். நம்ம கொஞ்சம் த்ரெட் ஒர்க்கு காட்டும்போது தான் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு நல்ல லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அழகான லுக் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன தான் பீடு ஒர்க் பண்ணாலும் நம்ம த்ரெட்டை வச்சு எதுவும் ஒர்க் பண்ணாமல் நம்மளால் ப்ளவுஸை வந்து நல்லா காட்ட முடியாது. கிராண்ட் லுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஏதாவது ஒர்க் காட்டினா தான் அது நல்ல லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன ஃப்ளவர் அந்த இடத்துல தேவையோ நம்ம அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணாலும் நம்ம மாற்றிக்கிறலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் ரிங் நாட் ரோஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில கொடி வரைகிறோம். சென்டரை மட்டும் நம்ம ஒரு 3 லீஃப் வந்து நம்ம கொடுத்துக்குருவோம். பாருங்கள், 2 வி நடுலையும் ஒரு லீஃப் வந்து சென்டர்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேருந்து கொடி இந்த பக்கமும் அதுலேருந்து கொடி அந்த பக்கமும் ஏறுற மாதிரி, லெஃப்ட் சைடு கொடி லெஃப்ட் சைடு ஏறுற மாதிரியும் ரைட் சைடு கொடி ரைட் சைடு ஏறுற மாதிரியும் நம்ம வந்து வளைச்சி போடுறோம். நான் சொன்ன மாதிரி நெட்டு வந்து பாதியில் நெட்லேயும் பாதி ஒர்க்கு நிற்கணும், கிளாத்லேயும் பாதி ஒர்க்கு நிற்கணும் இல்லையா? ஸோ கொடியை வந்து நம்ம சென்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சுழியை வந்து போய் நெட்டில் விழுகிற மாதிரி சுழி வந்து நம்ம நெட்டில் கொடுக்குறோம். ஒரு சைடு சுழியும் ஒரு சைடு லீஃபும் வர்ற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் வரைஞ்சிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வளைவை மட்டும் கொஞ்சம் நல்லா பெண்டு கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு சைடு சுழி ஒரு சைடு லீஃபு. சுழியை வந்து நம்ம பீடில் கொடுத்துருவோம், லீஃபை வந்து ஜர்தோசிட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த கொடியவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 2 பக்கம் சுழி இல்லாமல் ஒரு பக்கம் லீஃபு ஒரு பக்கம் சுழியாக மாற்றி நம்ம வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த 2 பக்கம் சுழியை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒன் சைடு லீவும் ஒன் சைடு சுழியும் நம்ம மாற்றி மாற்றி வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம கீழே வரைஞ்சது இருக்கட்டும். நம்ம மேலே அவுட்லைன் வந்து நம்ம ஜரி மட்டும் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஜரிக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு சின்ன துணி வந்து நம்ம விட்டுருக்கோம் இல்லையா? அது வந்து நம்ம ஒர்க்கு தாங்கிறதுக்காண்டி நம்ம விட்டோம். அந்த கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டோம்னா அந்த கிளாத் அப்படியே அமுங்கிடும். அதுக்கு பிறகு நம்ம அதை சுற்றி நம்ம பீடு கொடுக்கும்போது அந்த பிசிறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இந்த கேப் வந்து நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பின் குத்துறதுக்கோ பின் பண்ணி குத்துறதுக்கோ நம்மளுக்கு இது வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஒரு 1/4 இன்ச்சு கேப் துணியில் விட்டது. ஏன்னா நெட்டில் வந்து நம்ம பின் பண்ணி குத்துனோம்னா நெட்டு கிழிஞ்சிரும் இல்லையா? ஸோ கொஞ்சம் 1/4 இன்ச்சு துணி நம்ம விட்டுருக்கோம். இது வந்து பின் சேஃப்டி பின் குத்துறதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ஃப்ரெஞ்சு நாட் வந்து கரெக்டாக போட்டுட்டு வரோம். அதை சுற்றி நம்ம எப்படி பீடு கொடுக்குறோன்னு பாருங்கள். நம்ம ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சுற்றி பீடு கொடுப்போம், ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை நம்ம அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது நெக்கில் வந்து ஏற்றி இறக்கி அந்த டிசைன் தெரியும். ஒரு ஆர்ச் போட்ட மாதிரி அந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ஆர்ச் மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு பாருங்கள்.
இப்போ நம்ம ஜர்தோசி வந்து வெட்டிக்கிறோம். ஒரு பீட்ஸை சுற்றி ஜர்தோசி வைக்கிற அளவுக்கு நம்ம வெட்டிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நம்ம கண்டினியூஸாக போட்ட ஃப்ரெஞ்ச் நாட்டில் 4-5 கேப்பில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை மட்டும் சுற்றி நம்ம ஒரு சுகர் பீடு, இந்த சுகர் பீடை சுற்றி ஜர்தோசி நம்ம கொடுத்துருக்கோம். நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சும்மா தான் இருக்குது. இது வந்து நல்லா ஒரு ஆர்ச் ஷேப்புக்கு தெரியுதா? இதை எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு விட்டு விட்டு தெரியுறதுனால இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால தான் ஊடால ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம நார்மல் நீடில் ஒரு சுகர் பீடு, சுகர் பீடை சுற்றி நம்ம ஜர்தோசி கரெக்ட் சைஸுக்கு வெட்டி வச்சுக்கிறணும். ஒரு லைன் வந்து சுற்றி பார்த்து நம்ம வெட்டிக்கிறலாம். பீடை சுற்றி நம்ம ஜர்தோசி வைக்கிறோம். ஜர்தோசியை நீடில் கோர்த்துட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. இல்லைனா பாதியில் வச்சுட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா சிக்கல் விழுவும். அப்படி நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா கரெக்டாக ரவுண்டு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த எண்டில் வந்து நம்ம ஒரு லாக் பண்ணிக்கிறலாம். அப்போ பீடை விட்டு நம்மளுக்கு ஜர்தோசி வந்து வெளியில் போகாது. இது வந்து ஆரி தெரியாதவங்க கூட இந்த டிசைன் வந்து நீங்கள் ஒரு நெக்கை சுற்றி நீங்கள் போடலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் நீடில் ஒர்க்கு தான். நம்மளுக்கு ஆரி தெரிலனா கூட நம்ம இதை தச்ச பிறகு கூட நம்ம இதை நெக்கை சுற்றி நம்ம கொடுக்கலாம். நெக்லைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இது பீட்ஸ் வைக்கிற அந்த கை ஊசி இருந்தால் மட்டும் போதும். நம்ம சாதாரண ஹெம்மிங் ஊசி எடுக்கக்கூடாது. ஹெம்மிங் ஊசியில் வந்து சுகர் பீடு வந்து போகாது. இது பாசி வைக்கிறதுக்குன்னே நீங்கள் கடையில் கேளுங்க. இது நல்லா குட்டி ஊசியாக இருக்கும். கொஞ்சம் நூல் கோர்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அதுதான் அந்த பீடு வந்து உள்ளே போகும் அந்த ஊசிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஊசி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆரி போடாமலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்தா கூட நம்மளுக்கு லுக்காக தான் இருக்கும். ஜர்தோசி வந்து நம்மளுக்கு எப்போயுமே கிராண்ட் லுக்கு கொடுக்கறதுக்காண்டி தான் நம்ம ஜர்தோசி சூஸ் பண்ணுறோம். அதனால் ஜர்தோசி வச்சு நம்ம பீடு வச்சு இந்த மாதிரி ஜர்தோசி சுற்றி நம்ம ஒரு பூ ஷேப்புக்கு நம்ம கொடுக்கும்போது இப்போ 4ஆக வச்சுருக்கோம். அதையே இது இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொடுத்து 6ஆக வச்சோம்னா நம்ம கோலம் போடுற மாதிரி ஒரு 6 புள்ளி வச்சு நம்ம போடுற மாதிரி வச்சோம்னா அதுவே ஒரு பூ ஷேப்புக்கு கிடைக்கும். நெக்லைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசி கோர்க்குறோம். அந்த ஜர்தோசியை கடைசி வரைக்கும் உள்ளே கொண்டு போய் கடைசி வரைக்கும் விட்டுட்டு குத்துன இடத்துலையே நம்ம குத்துனா தான் அந்த ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஜர்தோசிக்கும் அந்த நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த நூலுக்கும் கேப் விழுகும். ஸோ பக்கத்துலேயே குத்தணும். அந்த குத்துனதுக்கு பக்கத்துலேயே குத்தணும். அதே இடத்துலையே நம்ம குத்துனோம்னா நம்மளுக்கு ரவுண்டு ஷேப் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஃப்ளவரை அடுத்தடுத்து நம்ம போட்டுகிட்டே வரலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஊடால ஃப்ரீயாக விட்டுருக்கோம். இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு மட்டும்தான் அந்த பூ கொடுக்குறோம். இதே மாதிரியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் 6 பூவாக போட்டு 6 தான் போட்டு நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நீங்கள் நெக்கை சுற்றி போட்டு பாருங்கள். இல்லை நெக்கில் இதே மாதிரியே நீங்கள் 4 மட்டும் போட்டாலே இதே ஒரு பட்டர்ஃப்ளை பூ மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஐடியாஸ் தான். நம்ம டிசைனை வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கிறலாம். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்கோட மேல் லைன் வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. கீழே இருக்கிற நம்ம கொடியை தான் நம்ம பார்க்க வேண்டியது வரும். இப்போ நம்ம போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக் லைனு ரொம்ப அழகாக இருக்குது. ஆர்ச்சாவும் நம்மளுக்கு அழகாக பூ ஷேப்புக்கு பட்டர்ஃப்ளை பூ மாதிரி நம்மளுக்கு அழகாக இருக்குது. இப்போ நம்ம கீழே கொடிக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். கீழே கொடிக்கு லீஃபை சுற்றி நம்ம வந்து ஜர்தோசியால் எலும்பி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்ப்ரிங்கை வந்து நான் ஒரே சைஸுக்கு வெட்டியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு நெட்டு வந்து சேரீ கலர் வந்து டல் கலருங்கிறதுனால நெட்டு வந்து நம்மளுக்கு கலர் தூக்கி தெரில. இதே கலருக்கு நம்ம வேறு கலரில் கலந்து நம்மளுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா வேறு கலர் நெட்டு கொடுத்துருந்தோம்னா இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நெட்டில் ஒர்க் பண்ணுறதான் ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு. இப்போ ஃபுல்லாருமே எல்லாமே கஸ்டமர் ஃபுல்லாக நெட்டில் தான் நம்மளுக்கு ஒர்க் கேட்குறாங்க. இப்போ ஒர்க்கில் வந்து நெட்டில் தான் அதிகமான ஒர்க்கு இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பழையபடி நம்மளுக்கு நெட்டு தான் நம்மளுக்கு ட்ரெண்டிங்கில் வருது. எல்லாருமே நெட்டை தான் விரும்பி போடுறாங்க. ஸ்லீவில் நெட்டு வைக்கிறது, நெக்கில் நெட்டு பதிக்கிறது, இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் மகளை இப்போ சூஸ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஜர்தோசி லீஃப் வந்து மேலே ஃபில் பண்ணுறோம். அதுக்கு சென்டர்லேருந்து நம்ம ஜர்தோசி வந்து ஃபில் பண்ணுறோம். இதே ஜர்தோசி ஃபில்லிங்கை வந்து நான் ஆரி கிளாஸ்லேயும் கொடுத்துருப்பேன். 6 விதமான லீஃபையும் நம்ம ஃபில் பண்ணி காட்டியிருப்போம் ஜர்தோசி வச்சு. நீங்கள் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் ஆரி கிளாஸஸில் இருக்கும்.
30 days கிளாஸில். அதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த 30 நாள் பயிற்சியே உங்களுக்கு ஆரி போடுற அளவுக்கு தெளிவாக கிடைக்கும். நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஈஸி மெத்தட்லேயும் இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம லீஃபை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஜர்தோசி வந்து நம்ம கரெக்ட் ஷேப்புக்கே வெட்டணும். பெருசும் சிறுசுமாக வெட்டக்கூடாது. ஒரே ஷேப்புக்கே நம்ம வெட்டினா தான் அந்த லீஃப் ஆனது கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். எப்பயுமே நம்ம சென்டர்லேருந்து ஒன் சைடு நம்ம ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணும்போது இந்த சைடு வரக்கூடாது, மறுபடியும் அதே சென்டர்லேருந்து தான் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சரியான ஷேப் வந்து கிடைக்கும் லீஃபுக்கு. அப்போ தான் சென்டரில் நம்ம ஒரு லீஃப் கொடுத்து அதை லீஃப் மாதிரி நம்ம கொண்டு போக முடியும். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து நம்ம ஃபுல் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து அடுத்த லைன் பாருங்கள், சென்டர்லேருந்து தான் வாரோம். அதே மாதிரி ஜர்தோசியை வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த பக்கம் திரும்பணும். இல்லைனா ஜர்தோசி சேர்ந்து திரும்பவும் நமக்கு ஷேப் கிடைக்காது. ஸோ எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு தான் திருப்பணும் பெண்டிங் ஃபுல்லாக. நம்ம நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து அடுத்த லீஃபை வந்து நம்ம அடுத்த சைடை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி நம்மளுக்கு நடுவில் சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த சென்டருக்கும் எந்த அளவுக்கு ஜர்தோசி தேவையோ அந்த சைஸ் வந்து நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம லீஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த சுளிக்கு ஃபுல்லாக நம்ம பீடு கொடுத்துடலாம். அந்த சுளிக்கும் லைனுக்கும் நம்ம பீடு கொடுத்துடலாம். சுளி வந்து நெட்டில் பாதியும் கிளாத்தில் பாதியும் விழுகுது நம்மளுக்கு. அப்போ தான் டிசைன் வந்து ஏற்றி இறக்கி நம்மளுக்கு அழகாக தெரியும். சுளுக்கி நம்ம நல்லா பெண்டு கொடுத்து வளைச்சி கடைசி பீடு வரைக்கும் நம்ம லாக் பண்ணிடுவோம். அப்போ தான் சுழி நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த கொடி டிசைனையுமே பீடு வந்து கொடுத்துக்கலாம். அந்த சின்ன சின்ன லீஃபாக போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கோதுமை பீடும் ஜமுக்கியும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜர்தோசி லீஃப் மாதிரியே சென்ட்ரு லீஃபும் நம்ம பண்ணிக்கிறணும். அப்போனா சென்டரில் வந்து ஒரு 3 லீஃப் வந்து ஒன்று போல் இருக்கும். இப்போ இந்த கொடிக்கு வந்து பீடு கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சின்ன சின்ன லீஃபுக்கெல்லாம் கோதுமை பீடும் ஜமுக்கியும் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கொடி வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். இதே மாதிரியே கண்டினியூஸாக எல்லா கொடியும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 நம்ம கொடுத்துட்றோம். அப்போ நம்மளுக்கு கொடி வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இந்த டிசைன் இவ்வளோ தான். நம்ம அடுத்து எல்லா பக்கமும் இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஜமிக்கி வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கிளிட்டரிங்காக சைனிங்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஜமிக்கி கொடுக்குறோம்.
இந்த கலருக்கு நம்மளுக்கு ஜமிக்கி கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும். ஸோ ப்ளவுஸும் டல்லாக இருக்குது, நெட்டும் டல்லாக இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஜமிக்கி கொஞ்சம் கொடுக்கும்போது ஒரு ஷைனிங் கிடைக்கும். த்ரெட்டு கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். த்ரெட்டும் ஜர்தோசியும் கொஞ்சம் நம்மளுக்கு எடுத்து காட்டுது. ஒர்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறதுக்காண்டி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கிளிட்டரிங்கை நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒர்க்கு நல்லா எடுத்து காட்டும். எந்த கிளாத்துக்கு எந்த மாதிரி கொடுத்தா எடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதையே வச்சு பார்த்துடணும். ப்ளவுஸில் நம்ம கொஞ்சத்தை வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அது எடுக்குதா எடுக்கலையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துட்டு கொடுத்துக்கரலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துட்டு ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நெக்கோட அவுட்லைனில் பட்டர்ஃப்ளை ஃப்ளவர் வந்திருக்கு. இந்த பக்கம் கொடி வந்திருக்கு. நெட்டில் பாதியும் ப்ளவுஸில் பாதியும் நம்ம கொடுத்துருக்கோம். கட்டிங் ஷேப்புக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு தேவைன்னா அந்த கட்டிங் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு இதுவே ரொம்ப அழகாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த ஒர்க் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. நம்ம கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இதுவும் உங்களுக்கு நெட்டில் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நெட்டில் ட்ரெண்டிங்கில் வர்றதுனால இந்த டிசைனை வந்து நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இன்னும் நம்ம கொஞ்சம் கிராண்டாக காட்டணுங்கிறதுக்காண்டி நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து ரவுண்டு ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஒட்டியிருக்கோம். கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன் ஒட்டும் போது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.